அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்க வந்து எழுத ஆரம்பிச்சோடி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் இது எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து லெட்டர்ஸ் எழுதும் போது கேபிட்டல் எழுதணுமா, ஸ்மால் எழுதணுமா, கர்சிவ் ரைட்டிங் எழுதணுமாங்கிற டவுட் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பிரிண்டட் லெட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய புத்தகம், நியூஸ் பேப்பர், அவங்க எங்கெங்கே ஆங்கில வார்த்தைகள் பார்க்குறாங்களோ அங்கே எல்லாமே இந்த லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கிட வேண்டியது இந்த லெட்டர்ஸ் தான். ஸோ இந்த லெட்டர் எப்படி எழுதணும், ஒவ்வொரு லெட்டருக்குமே என்ன ஃபார்மேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு லெட்டர் எப்படி எழுதணுங்கிறத பேரண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சம் ஸ்கூலில் டேரெக்டாகவே கர்சிவ் ரைட்டிங் போயிடுவாங்க. ஏன்னா டிக் ஃபார்மேஷன் வந்துட்டாங்கனாலே கர்சிவ் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பிரிண்டட் லெட்டர்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரிண்டட் லெட்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ இந்த ஈலாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு தான் போடணும். பிடிக்கெலாம் நடுவில் அந்த கேப் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி தெரியணும். எஃப் இப்படி தான் போடணும். இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெட்டர் ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் கண்டிப்பாக குழந்தைங்க எழுதி பழகணும். அப்படி எழுதி பழகினாங்கன்னா தான் இதுக்கடுத்து அவங்க வந்து கேபிட்டல் எழுதினாலும் சரி, இல்லை ஸ்மால் எழுதினாலும் சரி, இல்லை கர்சிவ் ரைட்டிங் எழுதினாலும் சரி, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்கிரிப்ட் லெட்டர் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளாக இருக்கும். அது ஏ போல் ரொம்பவே கஷ்டப்பட தான் செய்வாங்க குழந்தைங்க. கேபிட்டல் ஏவை கம்பேர் பண்ணும்போது இந்த லெட்டர் வந்து ரொம்பவே கஷ்டமான லெட்டர் தான். பட் இருந்தாலும் நம்ம பிரிண்டட் லெட்டர் போனோம்னா குழந்தைங்களுக்கு வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனில் எந்த டவுட்டுமே வராது. அவங்க நல்லா அழகாக எழுதிடுவாங்க. ஸ்மால் லெட்டருக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்மால் லெட்டரில் இருக்கிற ஃபார்மேஷனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ இந்த பி எழுதும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் ஃபார்மேஷனு கொஞ்சம் இந்த நல்லா நடுவில் கேப் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த கேப் கண்டிப்பாக இருக்கணும். ஆர் வந்து நம்ம முந்தி எழுதுகிற மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸை சிங்கிள் லெட்டர் எழுதுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதில் நம்ம பழகுறோம். மோஸ்ட்லி நம்மளோட புக் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ டி எழுதும்போது நார்மலாக கர்சிவ் ரைட்டிங் எழுதும்போது மேலே நம்ம டச் பண்ணுவோம். மேலே டச் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீப்பிங் லைனை வந்து லைன் மேலே போடுவோம். பட் இதில் பிரிண்டட் லெட்டர் எழுதும் போது அது மேலே போடக்கூடாது. இன்னொன்று வந்து மாண்டிசரி மெத்தட்லேயுமே இந்த லெட்டர்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே மாண்டிசரி ஓரியன்டாக வரும்போது இப்படி லெட்டர்ஸ் தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணி எழுதுகிறாங்க. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. இதில் எந்த லெட்டராக டவுட் இருந்தால் வீடியோவில் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது எப்படி ஃபார்மேஷன் எழுதணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.